அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கதர் ராஜ் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச நம்ம பாக்கியாவுக்கும் எழிலுக்கும் அவங்க குடும்பத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு பக்கம் கோமதி நம்ம பாக்கியாவோட தலையில் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. எப்படியாச்சும் என் பசங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. வீட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு தாண்டி இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனாலும் இதனால் ஒரு மனஸ்தாபம் வராமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அதனால தான் உங்கள் தலைமையில் இந்த பாரத்தை வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன இடத்துல என்னடனா கதிர் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் செந்தில்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் நிற்கிறாங்க நம்ம மீனாவும் கோமதியும். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ணி இதை சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் நம்ம கோமதி மனசொடைஞ்சு போய் வெளியே வந்தால் அங்கே என்னடனா அவங்க அம்மா அண்ணிங்கன்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட ராஜு இல்லாத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் வருத்தப்பட்டு சொல்கிறத கேட்டதுமே நம்ம ராஜுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னென்னா, அம்மா நீங்கள் எல்லாரும் கவலைப்படுற அளவுக்கு ராஜு எங்கேயோ போயில்ல, உங்கள் கண்ணு எதுப்பால என் வீட்டில் என் மருமகளாக தான் இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம கதிர் தான் ராஜையை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் அப்படிங்கிற விஷயம் நம்ம அண்ணிங்க எல்லாருக்கும் தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட புருஷன் இதை எப்படி தாங்கிப்பார். ஏற்கனவே சின்ன சின்ன விஷயத்தில் கூட கதிர் பண்ணுறதே இருக்காது அவருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் படிக்கிற டைமில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டுமே இதனால் வரக்கூடிய பிரச்சனையை கதிர் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே இருக்காங்க நம்ம கோமதி. அந்த டைமில் நம்ம பாண்டியன் கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா நம்ம கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. ஏய் கோமதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? தலைவலி குறைஞ்சதா இல்லையா? அந்த கதிர் பையன் வீட்டுக்கு வந்தானா இல்லையா? கொஞ்சம் கூட உங்கள் மேலே அக்கறை இல்லாதவனா இருக்கான். வர கொஞ்சம் கூட எதுலேயுமே பொறுப்பும் இல்லாமல் இருக்கான். அவனெல்லாம் என்ன சொல்கிறது? அவன் வந்தால் நேராக கடைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. சரிங்க, வந்தால் வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்போதைக்கு ஃபோனை எங்கே வந்துக்கிட்டு இருக்கானே தெரியலையே, என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றத்தோடு இருக்காங்க. உடனே நம்ம மீனா நம்ம கோமதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நடக்கிறது எல்லாமே நடந்து போச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒரு பக்கம் இந்த வீட்டில் நடக்க போகிற பிரச்சனையும் தாண்டி இன்னொரு பக்கம் உன் அண்ணனுங்களாம் என்ன பேச போகிறாங்கன்னே தெரியல. நீ ராஜி கதிர் கூட தான் போயிருக்கான்னு தெரிஞ்சா அவ்வளோதான், ஏற்கனவே உங்களையே அடியோடு வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராஜிக்கும் அதே நிலைமையை தாண்டி அப்புறம் மாமாவுக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரப்போதாத்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.